சரி புள்ளே. அப்ப நாம இதுக்கு முதல் உள்ள வீடியோல நாம 13வது கேள்வி பார்த்தோம். அதாவது நாம என்ன பார்த்துட்டு வாரோம், 2023 அதாவது கடைசி நடந்த ஜெனரல் நாலேஜ் பாஸ் பேப்பர் பார்த்துட்டு வாரோம். அதுல நாம 11வது கேள்வியில இருந்து வழமையாக ஆரம்பிப்பது. சரி. ஓ 11வது கேள்வியில இருந்து ஆரம்பிப்பது. 13வது கேள்வி நாம இதுக்கு முதல் உள்ள வீடியோல போட்டுட்டோம். அதை எப்படி செய்யறேன். ஆகவே இந்த வீடியோல நாம 11 12வது கேள்வியை பார்ப்போம். சரி. 11 12வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். ஒரு இலகுவான கேள்விதான். ஆனா சில நேரம் பிழை விடக்கூடும். ஒரு குறிப்பிட்ட நாட்டின் ஒரு மாநிலத்தில் ஆளுங்கட்சியை தெரிந்தெடுப்பதற்கான தேர்தல் 2000ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து அதன் பின்னர் 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை நடைபெற்றது. சரி, ஏதோ ஒரு எலெக்ஷன் நடக்குது, 2000 ஆண்டுல இருந்து நடக்குது. ரைட்டா, 2000 ஆண்டுல இருந்து 2000, 2005, 2010, 2015, 2020ஆம் ஆண்டு வரை நடக்குது. ஒவ்வொரு தேர்தலிலும் ஏபிசி என 3 கட்சிகள் போட்டியிட்டன. தேர்தல் யாதாயினும் ஒரு கட்சி அளிக்கப்பட்ட வாக்குகள் 50%. வளமையா நம்முடைய நாடு மாதிரி என கூடுதலான வாக்குகளை பெற்றால் அக்கட்சி தனியே ஒரு அரசாங்கத்தை அமைக்க முடியும். அதேவேளை அவ்வாறு இல்லாவிட்டால் அரசாங்கத்தை அமைப்பதற்கு 2 கட்சிகள் இணையும். கடந்த 5 தேர்தல்களில் ஒவ்வொரு கட்சிக்கும் கிடைத்த வாக்களின் எண்ணிக்கை நிரல் வரைவில் 100,000கள். அதாவது 1000, 2000, 3000, 4000, 1000, 6000, 7000, அதான் 100,000கள். சாரி, 100,000கள். சரியா? ஆக 100,000, 200,000, 2 லட்சம், 3 லட்சம், 4 லட்சம் அப்படி தந்திருக்காங்க. நமக்கு அதெல்லாம் தேவையில்ல. நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 வச்சுக்குவோம். நம்ம இலகுவாக நம்ம கணிக்கிறதுக்கு என்ன, அது அவங்களோட அந்த இதுக்கு தந்திருக்காங்க. நம்ம சும்மா கணக்கு செய்யறதுக்கு 1, 2, 3, 7 எடுத்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. எந்த பிரச்சனை வரப்போவதும் இல்லை. சரி, இப்ப பார்ப்போம். எந்த ஆண்டின் ஒரு கட்சி மற்ற இரு கட்சிகளில் எதனுடனும் சேராமல் தனியே ஒரு அரசை அமைக்க இருந்தது. சரி, 50 வீத வாக்கு எடுக்கணும். இதுல சிலர் பிழை விடுவதற்கான காரணங்கள் இருக்கு. என்ன காரணம்டா, இப்ப எல்லாரும் யோசிப்பீங்க, 7,000 மொத்த வாக்குகளா, சில ஆட்கள் 7,000 சாரி 7,00,000 மொத்த வாக்குகளா யோசிப்பீங்க, இல்லாட்டி 7 மொத்த வாக்குகளா யோசிப்பீங்க. இப்ப நம்ம சும்மா யோசிப்போமே, எல்லாத்துக்கும் 7 மொத்த வாக்குண்டா, இல்லாட்டி 7 லட்சம் மொத்த வாக்குண்டா, ரெண்டா பிரிச்சா 3,500, 3,500 பெற்ற கட்சி எல்லாம் win. அப்படின்னு பார்த்தா இதுல இருக்கிற எல்லா கட்சியும் வரும், எல்லா ஆண்டுலையும். சில நேரம் இந்த 2005ல 2 ஏயும் பியும் வெற்றி பெற்ற மாதிரி வரும். ஆகவே மொத்த வாக்குகள், அதாவது 3 கட்சியும் பெற்ற மொத்த வாக்குகளையும் கொடுத்தோம். இதுல நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் இருக்கும், போடப்படாத வாக்குகள் இருக்கும். அதெல்லாம் நமக்கு தெரியும், அவங்க செல்லையும் இல்லை. ஆகவே நாங்க இந்த அசம்ஷன் எடுப்போம், 3 கட்சியும் பெற்ற மொத்த வாக்கே மொத்த வாக்கு. ஆகவே இந்த கட்சி பெற்றது 4, இந்த கட்சி பெற்றது 4, அதாவது 4 லட்சம். இந்த கட்சி பெற்றது 3, 3 லட்சம். இந்த கட்சி பெற்றது 2, 2 லட்சம். ஆகவே மொத்த வாக்கு 4 + 3 + 2 9 லட்சம். ஆகவே இங்க மொத்த வாக்கு 9 லட்சம். இதுல மொத்த வாக்கு 9 லட்சம். 9ல 4 தான் இவர் பெற்றது, 9ல 3 தான் இவர் பெற்றது, 9ல 2 தான் இவர் பெற்றது. விளங்கிட்டா? ஆகவே ஆகவே இங்க 9 தானே மொத்த வாக்கு. அவை மினிமம் 50%டா 4.5 எடுத்திருக்கணும் இந்த வருஷம். அடுத்த வருஷம் இந்த வாக்குகள் எண்ணிக்கை கூடலாம். தொடர்ந்து 9ஆக இருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. என் வாக்காளர்கள் கூடலாம், வாக்களித்தவர்கள் எண்ணிக்கை கூடலாம். ஆகவே அடுத்த வருஷத்தை நாம பார்த்தோம்டா 4 என்ன, அடுத்த வருஷத்துல இங்க 4 + 4. ஆகவே இவரும் 4, இவரும் 4, இவருக்கு இங்க 3 தான். ஆகவே மொத்தம் எத்தனை, சாரி கொஞ்சம் எழுதிக்கலாம் இருக்கு, 4 + 4 8, 8 3 11. ஆகவே 11 உண்டா ஒரு கட்சி 5 தசம், அதாவது அரைவாசி 50%, 5.5 பெற்றிருக்கணும். ஆகவே இங்கேயும் இல்லை. இது 11 மேல் 4, இது 11 மேல் 4, இது 11ல 3 பெற்றிருக்கு. ஆகவே 50%. இதுக்கும் தனியே ஒரு கட்சி என்ன செய்யலாம், என்ன ஆட்சி அமைக்கல. ஆட்சி அமைக்கிறேன்னா 50%, அதாவது மொத்த வாக்குல ராசி கூட வேணும். இங்க பார்ப்போம். இங்க 5, 5 லட்சம் இல்லாட்டி 5, இங்க 4 லட்சம் இல்லாட்டி 4, இங்க 2 லட்சம் ஆகவே 2. ஆகவே மொத்தம் பாருங்க, 5 4 9, 9 2 11, 5 4 அவங்க இங்க வாக்குகளும் இங்க வாக்கும் மாறல. 11ல இது 2, ஆகவே 5.5 எடுக்கணும். ஆனா 5 தான் எடுத்திருக்கு. ஆகவே இந்த ஆண்டும் எந்த கட்சியும் ஆட்சி அமைக்கல. அடுத்தது இங்க பாருங்க, 4, இது எத்தனை 6, அப்ப 4 மாறும் 10, இதுல 3, 10 3 எத்தனை 10 3 13 என்ன,
4 6 6 10 10 3 13. அப்ப 13 அரைவாசி 13 அரைவாசி எத்தனை 6.5 6.5. ஆகவே இங்கேயும் ஒரு கட்சியும் வாக்களிக்க இயலாது. சரி, ஒரு கட்சியும் ஆட்சி அமைக்க இயலாது. ஆகவே விட 2020 தானே. எனக்கு நாளையும் பார்த்தா நாலும் பாராட்டி விட 2020 தான். ஆனா அதையும் செய்து பார்த்துக்கோ. சரி, இது 7 டிரெக்டாவே பெருசா இருக்குன்னு பார்த்து எடுத்தீங்கன்னாலும் சில நேரம் பிழைக்க கூடும். சரியா, 7 இது 4 இது 2 7 4 11 11 2 13. ஆகவே இங்கேயும் 13 தான். 13 6.5. அவை 6.5க்கு மேல பெற்றுட்டாரு 7. இது சில நேரம் இது ஒன்று கூட்டி தந்திருந்தாங்கண்டா, இது 5 மாதிரி தந்திருந்தாங்கன்னா இங்க 14 போய்த்திரும். அவை 7 இன்னொன்று கூட்டி தந்திருந்தாங்க, இல்லாட்டி இதுல இன்னொன்று கூட்டி 3 இது 5 தந்திருந்தாங்கன்னா 15 போய்த்திரும் 7.5. ஆகவே இதுவும் வந்திருக்காது. ஆகவே இதான் இதுல எல்லாத்தோடையும் இது 7 பெற்றிருக்கு என்று அப்படி நாம எடுக்க இயலாது. சரி, ஆகவே இதுக்கு விட 2020. ரெண்டாவது, அடுத்து 12வது, சி இதுக்கு இவ்வாண்டில் கூடுதலான வாக்கு சதவீதம் எந்த ஆண்டில சி கூடுதலான வாக்கு சதவீதம் கிடைச்சிருக்கு. சரி, இதுல 9ல 2 பங்கு ஏன் கிடைச்சிருக்கு. முதலாவதுல சி தானே சி. இதுல முதலாவது இதுல நான் சொல்லுவேன் மொத்தம் 9%. 9ன் மேல் 2 தர 100 வீதம். அவை 100 போட தேவையில்ல. எந்த எது பெரிய பின்னமோ அந்த பின்னம் தான் சதவீதம் கூடின பின்னம். என்ற 100ஆல என்ன பெருக்க போறோம், அவை தேவையில்லை. அப்ப 2 கீழ் 9. இதுல எத்தனை 11ல் 3. 11ல 3. இது எத்தனை 11ல 2. 11ல 2. ஆகவே நாம இதை விட இது பெருசியானே. 11ல 3 பங்கு 11ல 2 பங்கோட பெருசியானே. ஆகவே நாம இதை என்ன செய்யும், தேவையில்லை என்று வெட்டிடுவோம். இது 13ல 3. 13ஆ பிரிச்சு 3 பங்கு. இது 11ஆ பிரிச்சு 3 பங்கு. எது பெருசி, 13ஆ பிரிச்சு 3 பங்கா பெருசு இல்லையே. மொத்தத்தை 13 துண்டுகளா பிரிச்சு 3 பங்கு பெருசா, 11ஆ பிரிச்சு 3 பங்கு பெருசா, 11ஆ பிரிச்சு 3. ஆகவே இதுவும் பெருசு இல்லை, இது பெருசு. சரி, இங்க பார்ப்போம். இதுவும் 13ஆ பிரிச்சு எத்தனை பங்கு 2 பங்கு. ஆகவே இது இதோட சின்னன். ஆகவே இதோட பெருசு இல்லை. ஆக இது 3ஐயும் நம்ம என்ன செஞ்சிடலாம், வெட்டி விட்டுறலாம். ஆக இது 2லையும் எது பெருசு, எந்த பின்னம் பெருசு அல்லது எந்த சதவீதம் பெருசு, கொண்டு பிரிச்சு 100ஆல பெருக்கி விகிதமாக்கியும் காணலாம். ஆகவே இந்த 2 பின்னங்களையும் எது பெருசுன்னு பாக்குறதுக்கு என்ன செய்யணும், குறுக்கால பெருக்கணும். என்ன 11 2ஆல பெருக்கணும், 9 3ஓட பெருக்கணும். 11 2ஆல பெருக்கினா என்ன 22, 9 3 27. ஆகவே எது பெரிய பின்னம், இது பெரிய பின்னம். 2 பின்னங்களுக்கு இடையில ஒப்பிடுற அப்படித்தானே. எப்படி பெருசு பார்க்கிறது, கீழுக்கு இருக்கிற பகுதிகளை குறுக்கால பெருக்கணும். 9 கொண்டு இங்க பெருக்கு, 11 கொண்டு இங்க பெருக்கு. ஆகவே 22, இது 27. ஆகவே 27 தான் பெருசு. ஆகவே விட 2005ஆம் ஆண்டு. பிள்ளைங்கடா, ஆகவே இந்த 2 கேள்வியும் சும்மா சிம்பிள் கேள்வி. நம்ம இதுல செஞ்சு போனதுக்காண்டி கொஞ்சம் டைம் எடுத்துட்டு, மற்றபடி சின்ன கேள்வி. ஆகவே நினைக்கும் பிள்ளைகள் இதுல உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா ஒன்று வந்திருக்கும். ரைட்டா, கிளியர் ஐடியா ஒன்று வந்திருக்கும். அதே மாதிரி 13வது கேள்வி நாம செஞ்சிட்டோம். 14வது கேள்வி. 14வது கேள்வி ஒரு போர்ட்ல செய்ய வேண்டிய கேள்வி என்ன. ஆகவே நான் 14வது கேள்வியை அடுத்த வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல எப்படி செய்யறேன் ஒரு போர்ட்ல நாம செய்வோம். சரியா பிள்ளைகள். ஆகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் அதில் அதிகமான வீடியோக்கள் போறதால எதுக்குள்ள வீடியோக்கள் வரும்னு தெரியாது. ஆகவே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட பிளேலிஸ்ட்டை நீங்க தெரிஞ்சு கொண்டீங்கன்னா தொடர்ச்சியாக, அதாவது இதுக்குரிய ஐக்யூ 2000, அதாவது எப்படி ஜென்ரல் நாலேஜ்ன்னு இருக்கும் இன்னைக்கு அந்த பிளேலிஸ்ட். ஆகவே அதை நீங்க ஃபாலோ பண்ணி கொண்டீங்கன்னா தொடர்ச்சியாக இதுக்குரிய இந்த ஆண்டுக்குரிய பாஸ் பேப்பர் வீடியோக்களை நாம போடுவோம். சரி பிள்ளைகளாகவே இதோட நம்ம இந்த வீடியோவை முடிச்சு கொள்வோம்.